யோ இந்தா எனக்கு சோறு போடுறதுக்காக ஒரு 10, என் கழுத்துல தாலி கட்ட பாவத்துக்காக ஒரு 10, உங்க ஆத்தாளுக்கு உனக்கு தண்ட சோத்துக்கு ஒரு 10. அப்புறம் இனிமே இந்த அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இப்ப நானும் வேலைக்கு போறேன். நான் ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கனா நீ ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கு. நான் ஒரு நாளைக்கு சமையல் பண்ணனா நீ ஒரு நாளைக்கு சமையல் பண்ணு. நான் ஒரு நாளைக்கு துணி துவைச்சனா நீ ஒரு நாளைக்கு துணி துவைக்கணும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், என் விருப்பம் இல்லாம என்ன நீ தொடவே கூடாது. எங்க என்னடி ஒரு 15,000 பணம் வேணுங்க. எதுக்கு திடீர்னு? ஊர்ல எல்லாரும் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டு போறாங்க. நானும் போயிட்டு வரேங்க. மாலை போட்டு போறது நல்ல விஷயம் தான். அதுக்கு எதுக்கு 15,000? 3 நாள் ட்ரிப்புங்க. அதுக்கு 15,000 வேணும். சாப்பாடு செலவு எல்லாத்தையும் சேர்த்துதான் நான் கேக்குறேன். மாலையை போட்டு ஒண்ணு பாத யாத்திரையா நடந்து போ, புண்ணியம் கிடைக்கும். அப்படியும் இல்லையா, கவர்மெண்ட் பஸ் போகுது கோயில் வரைக்குமே, அதுல ஏறி அழகா போய் சாமியை கும்பிட்டு வா. அதுக்கு எதுக்கு உனக்கு 15,000? உங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாரும் கூட சேர்ந்து பஸ்ல போனாதான் பக்தி பரவசமா போய் அம்மாவை பாத்துட்டு வர முடியும். மல்ல மல்ல மல்லே 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 மருத மல்லே, அதுக்கு தானே கொண்டே உடனே கொண்டு ஓடி 15,000. 15,000 உங்க 3 பேர் கூட சாபு 3 போட்டு பாருங்க. சாபு 3 இல்ல, சாபு 4. என்ன இது சாபு 3 சாபு 4னு தலைங்க? சின்ன பசங்கள மாதிரி ஒரு அறிவு வேண்டாம், படிச்சவங்க தானே தலைங்க. இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஹேட் எ டாங்கி, டாங்கி டைட் ஃபாதர் கிரைட், இங்கி பிங்கி பாங்கி கி. அதான் இன்னொரு கி டூப்ளிகேட் கி. அது இங்க என்ன தமிழுக்கு எண் 1ஐ அழுத்தவும். என்னன்னு ஒரு வசதியானவங்களா இருப்பாங்களோட. அதை உறுதி செய்ய 2ஐ அழுத்தவும். பால்காரன் என்றால் 1ஐ அழுத்தவும். இவ்வளவு டிப்டாப்பா பால்காரனாடா வரலாம். தபால்காரன் என்றால் 2ஐ அழுத்தவும். பிச்சைக்காரன் என்றால் 3ஐ அழுத்தவும். சொந்தக்காரன் என்றால் 4ஐ அழுத்தவும். கடன்காரன் என்றால் 5ஐ அழுத்தவும். நம்ம கடன்காரன்தானா அவனை கடன்காரன்தானா? ஐயோ, 1 லட்சத்திற்கு அதிகமாக கடன் கொடுத்தவர் என்றால் 1ஐ அழுத்தவும். 1 லட்சத்திற்கு கீழே கொடுத்தவர் என்றால் 2ஐ அழுத்தவும். கடன்காரிலே ரொம்ப டெக்னிக்கலான கடன்காரனா இருக்கானடா, எல்லாத்துக்கும் வச்சிருக்கானே. அதை உறுதி செய்ய 1ஐ அழுத்தவும். ஆமா, வாங்கினது கடன் இதுல வந்து உறுதி வர ஓட்டன் வச்சுக்க. கடனை உடனே கேட்பவராக இருந்தால் 1ஐ அழுத்தவும். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம். நான் யாரு? என் பிள்ளைங்களுக்கு அப்பன். உனக்கு யாரு? புருஷன். உங்க அப்பனுக்கு யாரு? மட்டமான மருமகன். எது? மூத்த மருமகன். என்ன தெரியுதா? உன் பிள்ளைகளுக்கு அப்பன், உனக்கு புருஷன், உங்க அப்பனுக்கு மருமகன். இப்படி 3 போஸ்டிங்க முழுசா வச்சுக்கிட்டு நாயா அலையிறேன். இத புதுசா ரைஸ் மில்லுக்கு பேர் வைக்கிறதுக்கு டிஸ்கஷன் நடத்துறீங்க. அதுக்கு என்னப்பா? என்ன போட்டு நான் அடப்பு தெரிச்சு போவோம். அடப்பு வெள்ளச்சாமிங்கிற என் பேரை வச்சா குறைஞ்சாடி போயிருவீங்க. குறைஞ்சா போயிருவீங்க. என்னமா கீழே சத்தம் பேசிக்கிட்டு இருக்கீங்க மாமா. இப்படி எல்லாம் கேட்டா பயந்துருமா? உங்க அப்பன் பெரிய மீசை வச்சிருந்தா மதுரை வேற நினைப்பா. மறுபடியும் அங்க என்னமா பேசிக்கிட்டு இருக்கீங்க மாமா. திரும்ப திரும்ப கூப்பிட்டா மிரண்டுருமா? மெதுவா பேசுங்க. என்னடி மெதுவா பேசுங்க? என்ன மெதுவா பேசுங்க? அப்படி பேசுங்க. கும்மிருவே கும்மி அம்பிட்டு பேரும் சொல்லிவிட்டே. ஆமா, என்னமா கீழே சத்தம்? ஏன் உயிரை வாங்குற? நல்லா தான் கேட்கல, அப்புறம் என்ன சொன்னாங்க ஒன்னு சொன்னாங்க கேட்டுக்கிட்டே இருக்க. நீ எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். மீசியை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்கா கேள்வி. இருக்குடா, நானும் காது வரைக்கும் மீசி வச்சுக்கிறேன். ஐயோ கோவப்பட்டனே, சோத்துல விஷம் வச்சிருவாங்களே. இன்னைக்கு ஒரு ஆள் துணி வைக்க போனார். தைக்க கொடுத்து தீபாவளி நெருங்குது, என்னங்க ட்ரெஸ் சட்டை தைக்க கொடுத்து என்ன தைக்கல, பட்டன் வைக்கல சார். அடுத்த வாரம் வாங்க. அடுத்த வாரம் போனார் சார், காலர் வைக்கல சார். அடுத்த வாரம் போனார் சார், கை வைக்கல சார். நான் இன்னி கை வைக்க வேண்டி வரும். இத பாருங்க, உன்ன மாதிரி எல்லாம் நீங்க புடிவாதம் பிடிக்க கூடாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு போனா தான் வீடு வாசல் எல்லாம் வாங்கி 4 பேருக்கு முன்னாடி கௌரவமா வாழ முடியுங்க. அப்புறம் நான் உங்களுக்கு மாசம் மாசம் தனியா 1000 ரூபாய் கொடுத்துறேன். அத நீங்க தண்ணிக்கு வாங்கி சந்தோஷமா இருங்க. ஆனா நான் வேலைக்கு போக கூடாதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது ராசா. ஏண்டி, 1 மாசம் வேலைக்கு போன உனக்கே இவ்வளவு கிரிமினல்லாம், வருஷம் பூரா தெருநாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க எனக்கு எவ்வளவு கிரிமினல். அடியே ரஞ்சிதா, நீ இப்படி எல்லாம் செய்வேன்னு தெரிஞ்சுதா உனக்குன்னு இந்த கத்திய வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நீ மட்டும் காலையில வேலைக்கு போனேன்னு வச்சுக்க, மவள ஏய் இப்ப குத்த மாட்டேன். காலையில வேலைக்கு போனேன்னா எப்படி குத்துவேங்கிறத குத்தி காட்டியிருக்கேன். வேலையா உசுரா முடிவு பண்ணிக்க. நான் 950 தான் கேட்டேன். ஆனா நீங்க 1000 ரூபீஸ் கொடுத்திருக்கீங்க. நல்லா இருங்க. ஆனா இப்போ உங்களுக்கு 50 ரூபா திருப்பி கொடுக்கறதுக்கு என்கிட்ட சேச்சு இல்ல. 50 ரூபா நான் கடைக்காரன் ஆயிட்டு 1000 ரூபாய் கொடுத்திருக்கேன். நீ 1000 ரூபாவும் கடன் தான்.